ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க அண்ணன் தம்பி வந்து என்ன விளையாட்டு விளையாண்டுருக்கானுங்கன்னு ரொம்ப அட்டகாசம் பண்றானுங்க. இவன் அண்ணனுக்கு வந்து ரொம்ப பாசம் வந்துருக்கு தம்பி மேல. அவங்க தம்பிக்கு முத்த வச்சுட்டு இருந்தான். ஒரு டைம் அடிச்சுக்கிறானுங்க, ஒரு டைம் நல்லா இருக்கிறானுங்க. சரி நானும் அதை பார்த்து ரசிச்சுட்டு கிச்சனுக்கு போயிட்டேன். சரி என்ன செய்யலாம்னு யோசிக்கல, சுண்டக்காய் போட்டு வத்த குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிருந்து கடுகு போடுங்க. கடுகு வெடிச்சதுமே வெந்தயம் போடுங்க. வெந்தயம் போட்டுட்டு சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அது போட்டு கொஞ்சம் வதங்குனதும் பூண்டு போடுங்க. பூண்டு போட்டு லைட்டா வதங்குனா அப்புறமா உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்புறமா சுண்டைக்காய் வந்து கழுவி வச்ச சுண்டைக்காவ வந்து நல்லா போட்டு எண்ணெயில நல்லா வதக்குங்க. அப்பதான் அந்த கசப்பு இருக்காது. அப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூளு, சாம்பார் தூளு, அப்புறமா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதும் தக்காளி போடுங்க. தக்காளி போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதங்குனது தனியாத்தூள் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் போட்டுட்டு அப்புறம் புளி தண்ணிய ஊத்திட்டு நல்லா சுருண்டு சுருண்ட வதக்குங்க. சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. எங்க வீட்ல சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோல